24வது கேள்வி பாருங்க. நீரினால் நிரப்பப்பட்டு மூடியினால் நன்றாக மூடப்பட்டுள்ள பிளாஸ்டிக் போத்தலினுள் அமிழ்ந்து மிதக்குமாறு ஏன பெயரிடப்பட்டுள்ள ஓர் ஒழுங்கமைப்பு புகுத்தப்பட்டுள்ளது. போத்தலை மத்திய பகுதியில் அமிழ்த்தும் போது ஒழுங்கமைப்பு ஏ போத்தலின் கீழ்ப்பகுதி நோக்கி செல்லும். இதற்கு காரணம் என்னன்னு கேட்டுக்கிறார். இவர் இந்த இடத்துல நிக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் இவற்ற நிறை மேலுதைப்பு சமனாக இருக்கிறபடியாத்தான் இவர் இப்ப இந்த இடத்துல நிற்கிறார். சரியா? இப்ப நாங்கள் அமிழ்த்தும் இது அமுக்கேக்கு இல்ல, இது அமுக்கேக்கு என்ன நடக்க போன்னு சொன்னால் இந்த கனவளவு குறைய போது அமுக்கம் கூட போகுது. கனவளவு குறைஞ்சு அமுக்கம் கூடுறதால மேலுதைப்பு என்ன செய்ய போது குறைவடைய போகுது. மேலுதைப்பு குறைகிறதால இவர் என்ன செய்ய போறார், கீழ் நோக்கி வர போறார். அதான் நடக்க போகுது. நீங்கள் அமுக்கேக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து பிரஷர் என்ன செய்யும், அமுக்கம் கூடும். கனவளவு கூறுறபடியால் அமுக்கம் கனவளவு குறைகிறபடியால் அமுக்கம் கூட போகுது. அமுக்கம் கூடைக்குள்ள வந்து அப்த்ரஸ்ட் மேலுதைப்பு வந்து குறைய போகுது. மேலுதைப்பு குறைகிறதால இவர் என்ன செய்ய போறார், கீழ் நோக்கி வர போறார். மூன்றாவது விடை பொருத்தமான விடையாக இருக்கும். 25வது கேள்வியை பாருங்க. 25வது வினா, அலை இயக்கத்துடன் தொடர்பட்ட 3 கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளது. அலை இயக்கத்தை பொறுத்தவரை அலைகளை வந்து 2 வகைப்படுத்தினாங்க. ஒன்று பொறிமுறை அலை, மற்றது மின்காந்த அலை. என்ன, அலைகளை வந்து 2 வகைப்படுத்துவோம். ஒன்று பொறிமுறை அலை. பொறிமுறை அலையில வந்து 2 வகை இருக்குது. ஒன்று குறுக்கு அலை, மற்றது நெட்டாங்கலை. அதே மாதிரி அடுத்தது மின்காந்த அலை. அலை இயக்கத்துல 2வது அலை வந்து மின்காந்த அலை. ஒட்டுமொத்தமாக அலைகளினுடைய தொழில் என்னன்னு சொன்னால் சக்தியை ஊடுகடத்துறது. என்ன, சக்தியை வந்து ஊடுகடத்துறதான் வந்து அலைகளுடைய ஒட்டுமொத்த தொழில். சக்தி கடத்தல் தான் வந்து அலையின் பயன்பாடு. மிக பிரதானமான தொழில் வந்து சக்தியை கடத்துறது. அதுல ஊடக துணிக்கைகளினுடைய பங்களிப்போட சக்தியை கடத்திச்சுன்னு சொன்னால் பொறிமுறை அலை என்றும், ஊடக துணிக்கைகளுடைய பங்களிப்பு இல்லாமல் சக்தியை கடத்திச்சுன்னு சொன்னால் அது மின்காந்த அலை என்றும் சொல்லுவோம். அதுல குறுக்கலைகளை பொறுத்தவரை குறுக்கலைகள் வந்து ஊடக துணிக்கைக்கு செங்குத்தாக, அலை செல்ற திசைக்கு செங்குத்தாக துணிக்கைகள் அதிரப்போம். அலை செல்ற திசைக்கு அலை எப்படி செல்லும் என்று சொன்னால் அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக துணிக்கைகள் அதிரும் என்று சொன்னால் அது குறுக்கலையும், அலை செல்ற திசையிலேயே துணிக்கைகள் அதிரும் என்று சொன்னால் அதை மின்காந்தலை என்னும் நெட்டாங்கலை என்னும் சொல்லப்படும். அலை செல்ற திசைக்கு சமாந்தரமாக துணிக்கைகள் அசையும் என்று சொன்னால் அது நெட்டாங்கலை. குறுக்கலையோ நெட்டாங்கலையோ 2 அலைகளையும் கடத்துறதுக்கு எங்களுக்கு ஊடகம் அவசியம். திண்ணமோ திரவமோ வாயுவோ ஊடகம் தேவை. முதலாவது, குறுக்கலை ஊடகத்தில் துணிக்கைகள் அதிரும் திசைக்கு செங்குத்தான திசையில் செல்லும். குறுக்கலைகள் ஊடகத்தில் துணிக்கைகள் அதிரும் திசைக்கு செங்குத்தாக செல்லும், சரியான கூற்று. நெட்டாங்கலை வெற்றிடத்தின் ஊடாக செல்லக்கூடியன பிழை. ஏனென்று சொன்னால் நெட்டாங்கலை என்றது ஒரு பொறிமுறை அலை வகைக்குரியது. பொறிமுறை அலை வந்து வெற்றிடத்தின் ஊடாக செல்லாது. பொறிமுறை அலை கடத்துறது ஊடகம் தேவை. பொறிமுறை அலை ஒன்று கடத்துறதுக்கு ஊடகம் வந்து அவசியம். மின்காந்தலைகள் எல்லா ஊடகங்களிலும் ஒரே கதியில் செல்லும், பிழை. மின்காந்தலைகள் வந்து கடத்துறது ஊடகம் அவசியம் இல்லை. மின்காந்தலைகள் கடத்துறது ஊடகம் தேவையில்லை. இருந்தாலும் ஒரே கதியில செல்லாது. மின்காந்தலைகள் ஒருபோதும் ஒரே கதியில் செல்ல மாட்டாது. இதுல ஏ மாத்திரம்தான் சரியானது. ஏ மாத்திரம் சரி. தேவையான விஷயங்களை நோட் பண்ணி கொண்டிருங்க, சும்மா இருக்காம. லாஸ்ட் பேப்பர் புத்தகம் கையில வச்சிருக்க சொன்னான். இந்த
விஷயங்களை நோட் பண்ணணும். தேவையான விஷயத்த நோட் பண்ணணும். குறிப்பெடுக்கணும். அதான் படி. குறிப்பெடுக்கிறது தான் இங்க மிக முக்கியம். 26வது 26வது ஏபி ஆகிய இரண்டு கரைசல்களில் கரைசல் ஏற்கு பினோப்தலின் சில துளிகளை சேர்த்த போது நிறமாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. அப்ப ஏக்கு பினோப்தலின் காட்டிகளை சேர்க்கைகளை நிறமாற்றம் எதுவும் இல்லை என்றால் ஏ வந்து அமிலமாகவும் இருக்கலாம், உப்பாகவும் இருக்கலாம். ஏ வந்து அமிலமாகவும் இருக்க முடியும், உப்பாகவும் இருக்க முடியும். 24வது 3வது விடை. 24வது கேள்விக்கு 3வது விடை. அதே மாதிரி சம செறிவையுடைய ஏபி கரைசல்களின் சம கனவளவுகளை கலந்து தாக்கமுறை செய்த போது சியின் நீர்க்கரைசல் கிடைப்பதோடு சரியா ஏபி ஆகிய கரைசல்களில் கரைசலுக்கு பினோப்தலினை போது அது நிறமாற்றம் ஏற்படலையாம். ஆகவே அது அமிலமா இருக்கலாம் அல்லது உப்பா இருக்கலாம். சமசெறிவுகளை கொண்டு ஏபி கரைசல்களின் சம கனவளவுகளை கலந்து தாக்கமுறை செய்த போது சியின் கரைசல் கிடைப்பதோடு அதன் பிஹெச் பெருமானம் உயரும். ஏபிஎச் சேர்க்கைகளை நடுநிலை பதார்த்தம் ஒன்று உருவாகுது என்று சொன்னால் அப்ப இவர் சி என்றது உப்பு. சி என்றது உப்பு. ஏ வந்து இங்க உப்பு அல்ல, ஏ வந்து அமிலம். ஏ ஒரு அமிலம். ஆகவே பி ஒரு மூலம். பி என்ற ஒரு மூலம். என்றது அமிலம், பி என்றது ஒரு மூலம். சி என்றது ஒரு உப்பு கரைசல். ஏ அமிலம், பி மூலம், சி உப்பு கரைசல். ஆகவே 26க்கு முதலாவது. 26வது முதலாவது விடை. டைம் தாரது நித்திர கொள்றதுக்கு அல்ல, டைம் தாரது நோட் பண்றது. இருபத்தி 27வது ஒளித்தோப்பின் போது முதலாவதாக உருவாகும் பச்சை ஒரு மணியில் தற்காலிகமாக சேமிக்கப்படும் ஈயத்தினூடாக கொண்டு செல்லப்படும் கார்போஹைட்ரேட் விளைவுகள். முதலாவதாக உருவாகிறது குளுக்கோஸ். மற்றொரு மணியில தற்காலிகமாக மாப்பொருளாக மாற்றப்பட்டு இந்த மாப்பொருள் ஈயத்தினூடாக சுக்ரோஸ் வடிவத்தில் கொண்டு செல்லப்படும். சுக்ரோஸாக கொண்டு செல்லப்படும். குளுக்கோஸ் மாப்பொருளாக சேமிக்கப்பட்டு அது என்ன செய்யப்போது சுக்ரோஸாக கொண்டு செல்லப்பட போகும். ஒரு சர்க்கரைட், பல் சர்க்கரைட், இரு சர்க்கரைட் என்று ஒப்போம். ஒரு சர்க்கரைட், பல் சர்க்கரைட், இரு சர்க்கரைட் என்று ஒப்போது 27க்கு 2வது. ஒரு சர்க்கரைட், பல் சர்க்கரைட், இரு சர்க்கரைட். ரைட். 28வது நாற்பது 28வது 28வது பாருங்க. சுற்றில் எஸ் மூடும் போது இது மின்கலத்தினுடைய நேர்முடிவிடம், மறைமுடிவிடம். இருவாயினுடைய நேர்முடிவிடம், மறைமுடிவிடம், இருவாயினுடைய மறைமுடிவிடம், நேர்முடிவிடம்.
ஒரு தடை போடப்பட்டிருக்கு. இந்த ஆழியை மூடினோம் என்று சொன்னால் பிளஸ்ல இருந்து வர மின்னோட்டம் அப்படியே தடைக்குள்ளால இறங்க போது மிச்ச மின்னோட்டம் மேல வரப்போது வந்த சந்தி வரைக்கும் வருவார். வந்தால் இவரோட கட்டியை போட்டு கொண்டு நிற்கிறார் போக விடாம. இருவாயு இணைக்கைக்குள்ள எங்களுக்கு தெரியும். இருவாயு நாங்கள் ஒரு மின் சுற்றுல இணைக்கும் போது இருவாயு ஒரு சுற்றுல இணைக்கைக்குள்ள இருவாயினுடைய நேர் முடிவிடமும் மின்கலத்தினுடைய நேர் முடிவிடமும் ஒரே திசையில் இருக்கப்படும் என்றால்தான் இருவாயு தொழிற்படும் முன்முக கோடல் என்று படிச்சினாங்க. முகக்கோடு இருவாயு முன்முக கோடல்ல இருந்தா மட்டும்தான் என்ன செய்யும்? மின்னோட்டத்தை கடத்தும். இருவாயு பின்முக கோடல்ல இருக்கைகளை மின்னோட்டத்தை கடத்தார். இருவாயு வந்து முன்முக கோடல் அடி. இதுல வந்து பி என்ற மின்கோள் வந்து ஒளிரப்போர் இல்லை. பி என்ற மின்கோள் ஒளிரப்போர் இல்லை. காரணம் இங்க இருவாயு பின்முக கோடல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இருவாயு வந்து பின்முக கோடல்ல இணைக்கப்பட்டிருக்கு. ஏக்கும் சிக்கும் என்ன ஏசி ஆகிய மின்கோள்கள் எல்லாம் ஒளிரப்போம். ஏசி ஆகிய மின்கோள்கள் எல்லாம் என்ன செய்ய போறார்? ஒளிரப்போம். ஏயும் சியும் மட்டும் ஒளிரும். 29 களி ஓப்பன். 29 ஓப்பன். 30வது கேள்வியை பாருங்க. 30வது கேள்வி. மனித சுவாச செயல்முறையின் சுவாசம் நிகழும் போது பிரிமென்டகட்டின் கனவளவு உச்சுவாசத்தின் போதா உச்சுவாசம் நிகழும் போது உச்சுவாசம் நடக்கையில் எங்களுக்கு தெரியணும். பிரிமென்டகட்டின் வளைவு குறைய போது நெஞ்சரை இந்த கனவளவு வந்து அதிகரிக்க போகுது. என்ன உச்சுவாசத்தின் போது பிரிமென்டகட்டின் வளைவு நெஞ்சரை கனவளவு என்பன வேறுபடும் விதத்தை கேட்டுக்கிறாங்க. பிரிமென்டகட்டின் வளைவு வந்து குறைய போகுது உச்சுவாசம். அதே மாதிரி நெஞ்சரை குழிந்த கனவுல அதிகரிக்க போகுது. இந்த வளைவு குறைந்து கனவுளவு அதிகரிக்கிறதால உள்ளுக்குள்ள அமுக்கம் குறைய போகுது. வளிமண்டல அமுக்கத்தை விட சுவாச பைகள் அமுக்கம் குறைய போகுது. வளிமண்டல அமுக்கத்தை விட சுவாச பைக்குள்ள அமுக்கம் குறைய போகுது. வளிமண்டலத்தில் அமுக்கம் உயர. ஆகவே அமுக்கம் கூடின இடத்திலிருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு அமுக்க காற்று வழி வந்து உங்களுக்கு வெளியில இருந்து உள்ளுக்குள்ள போகும். வெளியில இருந்து உள்ளுக்குள்ள வழி போகும். இதைத்தான் உச்சுவாசம் என்று சொல்லப்போம். வெளிச்சுவாசத்துல மாறி நடக்கும். வெளிச்சுவாசத்துல நடக்க போகுது வளைவு கூட போது கனவளவு குறைய. வளைவு அதிகரித்து கனவளவு குறைந்தால் கனவளவு குறைஞ்ச உள்ளுக்குள்ள பிரஷர் கூடும், அமுக்கம் கூடும். வளிமண்டலத்துக்கு வழியில போகும். இது வெளிச்சுவாசம். சுவாசம் வெளிச்சுவாசத்தில் நடக்கும். இங்க வந்து மூன்றாவது விடை சரியான விடையாக இருக்கு. மூன்றாவது விடை. சுவாசம் நிகழ்ச்சியில பிரிமென்டாட்டின் வளைவு குறையா போது நெஞ்சரை குழியின் கனவளவு வந்து அதிகரிக்க போகும். அடுத்த ஒரு வெப்பமாக்கியின் மின் வெப்பமாக்கியின் வலு 1000 வாட் வெப்பமாகி 2 மணித்தியாலங்கள் ஒளிரவிட போது செலவாகிய மின்சக்தியின் அளவு கிலோவாட் மணித்தியாலத்துல வந்துருக்கு. 1000 வெட்ட கிலோவாட்டுக்கு மாத்திரம்னு சொன்னால் 1000ஆல பிரிக்கும். 1000ஆல பிரிச்சா இது கிலோவாட்டா மாறி வேற 2 மணித்தியாலம். 2 மணித்தியாலம் சுருக்கி விட்டால் 2 கிலோவாட் மணித்தியாலம். 2 கிலோவாட் மணித்தியாலம் பி சமன் வீதராய். இங்க இ சமன் பி தர டி. மின்சக்தி வந்து வலுதர நீர்.
மின்சக்தி என்பது வலுத்தர நேர். இரும்பின் கதோட் பாதுகாப்பு. இரும்பின் கதோட் பாதுகாப்புன்றது தாக்கவிய தொடர்ல இரும்பை அதற்கு மேலே காணப்படுற உலோகங்களோட தொடுகையில வைக்கிறது. அதுதான் சொல்றது கதோட் பாதுகாப்பு. தாக்கவிய தொடர்ல இருக்க இரும்புக்கு மேல காணப்படுற உலோகங்களோட தொடுகையில வைக்கிறது. மெக்னீசியத்தோட தொடுகையில வைக்கலாம், அலுமினியத்தோட தொடுகையில வைக்கலாம், நாகத்தோட தொடுகையில வைக்கலாம். இதைத்தான் சொல்றது கதோட் பாதுகாப்புன்னு சொல்றது. தாக்க வீத தொடர்ல இரும்புக்கு மேலே இருக்கிற உலோகம், மேலே இருக்கிற உலோக மண்டைகள் அவதான் ஒட்சியேற்றம் அடைய போறோம். இலத்திரனை இழந்து தாங்கள் என்ன செய்யப்படும், இலத்திரனை இழக்கப்படும் மேலே இருக்கிறார்கள். அதனால சொல்றது அர்ப்பண உலோகங்கள். உலோகம் இதுல இரும்ப மெக்னீசியத்தோட இரும்ப நாகத்தோட சேர்க்கிறத சொல்றது கேல்வனைஸ் படுத்துது. இந்த நாகத்தோட சேர்க்கிறத சொல்றது கல்வனைஸ் படுத்துறேன். இந்த கல்வனைஸ் படுத்துறது. கல்வனைஸ் படுத்துறது இரும்புக்கு மேல நாகத்தை பூசி விடுறது. நாகம் வந்து என்ன செய்வது, அர்ப்பண உலோகமாக தொழிற்பட்டு இரும்பு துருப்பிடிக்கிறத தடுக்கப்படும். தேவையான நோட் பண்ணணும், தேவையான விஷயங்களை தேவையான விடயங்கள் நோட் பண்ணணும், சும்மா இருக்க. கேள்வி 13வது. திணிவை கொண்ட ஒரு ராக்கெட்டில் எரிபொருள் தகரம் காரணமா நிலைக்குத்தா மேல் நோக்கி ஆரனும் விசை தாக்குகின்றது. ராக்கெட் இருக்குது, விசை இது திணிவு கீழ் நோக்கி எம்ஜி, மேல் நோக்கிற திசையில ஆர் என்ற விசை தொழிற்படும். மேல் நோக்கித்தான் போகிறேன். விளைவுள் விசை வந்து ஆர் சை எம்ஜி. விளைவுள் விசை வந்து ஆர் சை எம்ஜி தான் விளைவுள் விசை. புவியீர்ப்பார்முகள் ஜி ஆகில் ராக்கெட் ஆர் முடுதல் கேட்டுக்கிடும். ஆர் முடுதல் கேட்டுக்கிடும். F7MA F வந்து ஆர் சை எம்ஜி நிவியம் ஆர் முடுகல் ஏ. ஆர் முடுகல் என்ன போகுது, ஆர் செய்ய எம்ஜியின் கீழ் மூலம் மண்டு வரப்போம். முதலாவது விட ஆர் செய்ய எம்ஜியின் கீழ் மூலம் மண்டு வரப்போம். விளைவுலிச காணணுமா, விளைவுலிச கண்டு திணிவாள விதிக்கணும். ஆர் முடுகல் நியூட்டன் 2ஆம் இயக்க விதிப்படி F7MA 2ஆம் விதிப்படி F7MA. வெளியே பாருங்க. உருவில் 4 வாயு நிலை ஹைட்ரோ கார்பன்களின் திணிவுகள். இவற்றில் சம எண்ணிக்கையான மூலக்கூறுகளை கொண்டிருப்ப. சம எண்ணிக்கையான மூலக்கூறுகள், சம எண்ணிக்கையான மூலக்கூறுகள் வரணும் என்று சொன்னால் எங்களுக்கு அவகாதரோ மாறி. சம எண்ணிக்கையான மூலக்கூறு அவகாதரோ மாறி மூலக்கூற்று திணிவுக்கு சமனான திணிவு எடுத்தோம்னால், இப்ப முதலாவது இப்ப CH4 எடுத்தோம்னா CH4 வந்து கார்பன் 12 ஹைட்ரஜன் 4 சுருக்கி விட்டோம் என்றால் 16. 16 கிராம் மெதேனில
16 கிராம் மெதேனிலே 6.022 தர 1023 மெதேன் மூலக்கூறுகள் இருக்கும். இவ்வளவு எண்ணிக்கையான CH4 அங்க இருக்க போகுது. 8 கிராம்னா இதுல அரைவாசி இருக்க போகுது. 16 கிராமில் 6.022 தர 1023 8 கிராமிலையும் 6.022 தர 1023 அரைவாசி. நாங்கள் இதுல எல்லாத்தின்றையும் சார்மூல கூட்டு திணிவை காணணும். சார்மூல கூட்டு திணிவை கண்டம் என்று சொன்னால் எங்களுக்கு இதுல எது சம எண்ணிக்கையானது வருமன்றது தெரியும். அடுத்தது C2H4 என்றால் காவன் 12 C2H4 காவன் 12 ஒரு காவன் 12 படி 2 காவன் 12 24 4 ஐதரசன் 4 அப்ப 28 28 28 இந்த 28 ஏழாம் மாறி இருக்கு. 4ஆல பிரிச்சிருக்கு. 4ஆல பிரிஞ்சிருக்கு. காவாசி ஆயிட்டு. இதுல தரப்பட்டது அரவாசி திணிவு, இதுல தரப்பட்டது காவாசி திணிவு. அடுத்து C2H6 C2H6 பொறுத்தவரையில காவன் 12 C2H6 இப்ப காவன் 12 12 24 சகைஞ்சாலி 6 24 6 30 அதுல 30 கிராம் எடுக்க வேண்டிய இடத்துல இந்த 10 கிராம் எடுத்துட்டீங்கன்னா போய் 1/3 மடங்கு நீங்க 1/3 மடங்கு. அதான் C3H8 C3H8 என்று சொன்னால் C3H8 என்று சொன்னால் பன்னீர் 3 காவன் 12 படி 3 காவன் பன்னீர் 3 36 இஞ்சால 8 44 44 கிராம் எடுக்க வேண்டிய இடத்துல இங்க 11 கிராம் எடுத்துட்டீங்கன்னா 1/4 மடங்கு எடுத்துட்டீங்க 1/4 மடங்கு 1/4 மடங்கு எடுத்துட்டீங்க. இந்த நாங்கள் நோமலாக இந்த கேள்விக்கூட வந்துட்டோம் என்ன பிஎம் டிஎம் வந்துட்டோம் பிஎம் டி. ஆனா இப்ப இவ்வளவு செய்யணும். நாங்கள் இவ்வளவு செய்தாதான் நாங்கள் வேகமா இது ஒன்றும் செய்யலாம். ஒன்றுமே செய்யலாம். செய்து பார்க்கத்தான் வேணும். இவ்வளவு நாங்கள் செய்து பார்க்கத்தான் வேணும். வேகமா கணித்தல் செய்யும். வேகமா கணித்தல் செய்யணும். பிஎம்டி வேகமாக கணித்தல் செய்யும். பாருங்க சார்மூல கூட்டு திணிவை காண்றதான் வேலை. சார்மூல கூட்டு திணிவை கண்டால் அது என்ன திணிவு தான் எங்களுக்கு அவகாதரம் மாறி. அடுத்த பாருங்க சைவதசம் இதுல விளாங்காட்டி கேட்கணுமா 19,000 இருக்கிற பிறகு சைவதசம் 4 மீட்டர் சைவதசம் 3 மீட்டரினாலான லேசான செவ்வக வடிவமான ஒரு தகடானது 0 புள்ளியில் சுழலுமாறு பொருத்தப்பட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அதன் மீது 5 நியூட்டன் 4 நியூட்டன் ஆகிய இரு விசைகள் பிரயோகிக்கப்பட்டுள்ளன. தகட்டின் மீது ஓவை சுற்றி விசை திருப்பம் யாது? ஓவை சுற்றின விசை திருப்பம். ஓவை சுற்றினு சொன்னால் இப்ப இந்த புள்ளியை நாங்கள் எடுத்தோம் என்றால் இந்த புள்ளிக்குள்ளால இந்த 5 நியூட்டன் போற வழியில் இந்த 5 நியூட்டன் எங்களை கணக்கு இந்த விசையால இந்த 5 நியூட்டன்ற விசையால இந்த தட்டு எனக்கு சுத்த போறேன். அந்த சட்டை எந்த விசையால சுத்த போன்னு சொன்னா 4 நியூட்டன் சுத்த போறோம். இது 4 நியூட்டன் இது தசம் 4 அப்ப நன்னாங்கு 16 தசம் அவ்வளவு 1.6 நியூட்டன் மீட்டர். இந்த பக்கமா சுத்த போற வலஞ்சுழியா சுத்த போறோம். இப்படித்தானே சுத்த போகுது. இந்த பக்கம் அப்படி சுத்த போகுது வலஞ்சுழியா சுத்த போகுது. வலஞ்சுழியாக சுத்த போகுது. நாங்க அடிக்கலும் தயவு செய்து மும்மாண்டியல் மாதிரி கூட சத்தம் விடாரு நாங்க அடிக்கணும். விசை இணை திருப்பம் என்ன ஒரு விசை சரி விசை இணையில விசை திருப்பம். விசை திருப்பத்தை பொறுத்தவரை இந்த புள்ளிக்குள்ளால விசை தாக்குவோம். என்னென்னு பார்த்து நாங்கள் இதனை பார்த்து நாங்கள் இது ஒரு சுழலிடம் என்று சொன்னால்
உங்களிடத்திலிருந்து குறிப்பிட்ட தூரத்துல தொழிற்படுற செங்குத்து விசை. கட்டாயம் செங்குத்தா தான் தாக்கணும் இல்லை. உங்கள்கிட்ட சில வகை நாங்கள் பார்க்குற செங்குத்து. இப்ப இந்த புள்ளிக்குள்ளால ஒரு விசா போகும்னு சொன்னா, இந்த புள்ளிக்குள்ளால ஒரு விசா போகும்னு சொன்னா அந்த விசையை கணக்கில் எடுக்க மாட்டேன். இந்த புள்ளி வச்சு தான் ஒரு குறிப்பிட்ட செங்குத்து தூரத்தால விசா தொழிற்படும். ரெடி. ரைட். டாவடு. 36வது வினாவை பாருங்கள். 36வது வினா. ஐதரசன் ஐதரசன் குளோரைட்டினதும் நீரினதும் கொதிநிலைகள் முறை. HCl. ஐதரசன் குளோரைட்டினதும் நீரினதும் கொதிநிலைகள் முறையே -85°C 100°C ஆகும். பின்வரும் கூற்று வேறுபாட்டிற்கான காரணத்தை விளக்குகிறது. உங்களே தெரியும், நீரை பொறுத்தவரையில நீர் ஒரு மூலக்கூற்றுடை பிணைப்பில காணப்படுற ஒரு சேர்வு. மூலக்கூற்றுடை பிணைப்பை பொறுத்தவரையில நீரை பொறுத்தவரை நீருக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், நீருக்கு மூலக்கூற்றுடை பிணைப்பு இருக்குல்ல, ஐதரசன் பிணைப்புன்னு சொல்றாங்க. இந்த மூலக்கூற்றுடை பிணைப்பு காரணமாக நீர் 100°C கொதிக்கும். இந்த மூலக்கூற்றுடை பிணைப்பு காரணமாக ஐதரசன் பிணைப்பு காரணமாக 3 விசேட இயல்புகள் நீரிட்ட இருக்கு. ஒன்று பொதுநிலை, உயர் பொதுநிலை. உயர் தன்வெப்ப கொள்ளளவு. பனிக்கட்டியை விட அடர்த்தி கூடவே இருக்கும். தண்ணிக்கு பனிக்கட்டியை விட அடர்த்தி கூடவே இருக்கும். இது மூலக்கூற்றுடை பிணைப்பு. அதே மாதிரிதான் HCl முடியல பிணைப்பு இருக்கு. HCl இடையில இருக்கிற பிணைப்பு முனைவு பங்கிட்டு வெள்ள பிணைப்பு. இதுக்குள்ள இருக்கிறது முனைவு பங்கிட்டு வெள்ள பிணைப்பு தான். பங்கிட்டு வெள்ள பிணைப்பு தான். HCl இருக்கிறது ஒரு முனைவு பங்கிட்டு வெள்ள பிணைப்பு தானே, FONCl. மூலங்களோட ஐதரசன் பிணைப்புக்கு வருது என்று சொன்னால் அது முனைவு பங்கிட்டு வெள்ள பிணைப்பு. முதலாவது பாருங்க, ஐதரசன் குளோரைட்டு மூலக்கூற்றுக்கு இடையிலான மூலக்கூற்றுடை விசைகள் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையிலான மூலக்கூற்றுடை விசைகளிலும் நலிவானவை. சரி, இயலுக்குள்ள இருக்கிற மூலக்கூற்றுடை விசை நீர் மூலக்கூறுகளுக்கு இடையிலான விசையோட நலிவானவை. சரி, முதலாவதே சரியா தான் இருக்கு. அவங்களவாகுது. பாருங்க, வித்தராசி ஒன்றில் தொங்கவிடப்பட்டுள்ள ஒரு நாகத்தாட்டின் துண்டானது ஒரு ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசலில் அமர்த்தப்பட்டு தாக்கம் புரிய விடப்பட்டது. தாக்கம் புரிய ஆரம்பித்து சிறிது நேரத்தின் பின்னர் அமில கரைசலின் இன்னும் ஓரளவு தாக்க கலவைக்கு சேர்க்கப்பட்டது. வித்தராசின் வாசிப்பு துணிவு வித்தராசின் வாசிப்பு எம்மிற்கு எதிராக நேரம். ஒரு
ஒரு அமில கரைசல் பித்தராசின் உதவியோடு ஒரு நாகத்தாடு. எங்க நடக்க போது நாகம் கரைஞ்சு கொண்டு இருப்போது. நாகம் கரையுதுன்னு சொன்னா துணிவு குறைய போகுது. நாகம் கரையுதுன்னு சொன்னா துணிவு குறைய போகுது. துணிவு குறைஞ்சு கொண்டு வந்து திருப்பி அமிலத்தை சேர்க்கப்பட்ட அப்புறம் என்ன நடக்கும்? தொடர்ச்சியா தான் நடக்கும். நாலாவிட பொறுத்த மாதிரி வாசிப்பு குறைஞ்சு கொண்டு வரப்போகுது. வாசிப்பு தொடர்ச்சியா குறைஞ்சு கொண்டு வந்து நாகம் ஃபுல்லா அரைப்படைஞ்சு முடிஞ்ச அப்புறம் அங்க வாசிப்பு வந்து பூச்சியமாயிடும். இல்லற கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் பிழையான கூற்று கட்டுகிறார். பின்வரும் கூற்றுகளில் பிழையான கூற்று கட்டுகிறார். வளிமண்டலத்தில் குளோரோ கார்பன் சேர்வதால் அமிலமலை உண்டாகும். இல்ல, குளோரோ கார்பன் சேர்வதால் என்ன நடக்கப்படுதுனால் ஓசோன் படை வரிதாக்கம் நடக்கும். ஓசோன் படை சிதைவு. அமிலமலை உண்டாகாதா? அமிலமலை உருவாகணும்னா கட்டாயம் SO2 NO2 போன்ற வாயுக்கள் இருக்கும். பச்சை வீட்டு விளைவு உயிரினங்கள் நிலவுக்கு அவசியமானது, சரி. உவ்வள வெப்பமயமாக்கல் பச்சை வீட்டு விளைவு தாக்கம் செலுத்த, சரி. நைதரசன் ஆக்சைடுகள் ஓசோன் படை சிதைவடை தாக்கம் செலுத்துகின்றன, சரி. இதுல முதலாவது விடை சரியான விடை. அடுத்த 39வது பாருங்க. பின்வரும் பேரிடர்களில் எதில் மனித தலையீடு இழிவளவில் தாக்கம் செலுத்தும் என்று கேட்டுக்கிறோம். குறைஞ்ச அளவில் மனித தலையீடு. சுனாமி முதலாவது சரியா தான் இருக்கு. சுனாமி சுனாமி உருவாகிறது குறைந்த அளவில் பாதிப்பு ஏற்படுத்த போகும். அதாவது மனித தலையிடங்க பெரிதாக இல்லை என்று சொல்லலாம். அடுத்தது, பாரம்பரிய குளத்தின் அணை அரிக்கப்படாமல் தடுப்பதற்கு உள்ள பகுதி கலைதான். எல்லாருலயும் படிச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். வந்து இதுல உங்களுக்கு பகுதி 1 இருந்து 40 வினாக்கள். கேள்வி இருக்க வடிவ ஆசிரியர் திருப்பி இருக்க 2ஆம் தரம் உங்களுக்குரிய கேள்வியை வந்து இதுக்குள்ள கெஸ் பண்ணி கொண்டு போகலாம். ரைட், இவ்வளவு வந்து எங்களுக்கு பகுதி 1. ஏதாவது டவுட் இந்த பகுதி 1க்குள்ள இவ்வளவு நேரம் பார்த்ததுக்குள்ள ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்.